ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் செட்டிநாட்டு கந்தரப்பம் செய்ய போகிறோம். கந்தரப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்தாலும் அதில் தலை தட்டை எடுத்துக்கணும். அதுக்கு மேலே தான் நாம் உளுந்து சேர்த்துக்கிறணும். இப்படி உளுந்து சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே உங்களுக்கு விருப்பம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப்பு வெல்லம் இருந்தாலே போதும். உங்களுக்கு வெல்லம் அதிகமாக தேவைன்னா ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூடவே வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிறணும். ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல அரிசியை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக. இதில் இப்போ தேங்காயை சேர்த்துருவோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோம்னா பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்ப்போம். அதே மாதிரி ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து இதை நம்ம செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் மிதமான தீயில் அதுபோல் ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம எடுக்கணும். இது நல்லா குக் ஆகட்டும். அது குக் ஆன உடனே அது மேலே எலும்பும். அப்போ தான் நம்ம அதை திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், பூரி மாதிரி இப்படி உப்பு வருதா, அப்போ இப்படி திருப்பி போடணும். இப்போ மாவு உள்ளே வெளியே எல்லாம் நல்லா குக்கான பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அதுவாகவே நல்லா வெந்து மேலே வரும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இது போல் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம். அளவுகள் நம்ம கரெக்டாக போட்டோம்னா இது மாதிரி பூரி மாதிரி இப்படி உப்பி வரும் பாருங்கள். திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். நீங்களும் இது மாதிரி ஒரு கந்தரப்பம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. திருப்புகளில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் எங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க, இந்த கந்தரப்பம் நம்ம எப்படி செஞ்சோன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம்.